பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் கிடையாது. பட் ஆனால் பணம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யாருமே இங்கே சொல்லி தரதில்லை. அதனால தான் அது கஷ்டமாக மாறுது. 2.5 இயர்ஸில் நான் சூப்பராக earn பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நான் உங்களோட நின்றுட்டு இருக்க ஒரு செல்ஃப் மேட் க்ரோர்பதியா மந்த்லி 5 lakh rupees மேலே earn பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ஒருத்தர் அப்படின்றது வந்து ஒருத்தர் கிடையாது, ஒரு தலைமுறை. ஸோ நீங்கள் ஒருத்தர்ன்றது வந்து ஒரு தலைமுறையோட அடையாளம். நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறது மட்டும் இங்கே முக்கியம் இல்லை, ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆகிறது எனக்கு முக்கியம் இல்லை, நான் சீக்கிரமாக ஆகணும். அப்போ தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நான் ஏதோ ஒன்று பண்ண முடியும். பேஷன் மட்டும் நோக்கி நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால சக்ஸஸ்ஃபுல் கேரண்டீடாக ஆக முடியுமான்னு தெரியல. நானும் எங்கள் அப்பாவும் பேசிகிட்டு இருந்தோம் ஒரு கான்வர்சேஷனில். அப்போ எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டார், உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம் எது தெரியுமா? அண்ட் அவரே சொன்னார், பணம் சம்பாதிக்கிறது தான். ஏன்னா பணம் சம்பாதிக்கலைன்னா நீ எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, இல்லை நீ எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் சரி, உலகம் வந்து உன்னை மதிக்காது. நீ பணம் ஏர்ன் பண்ணுற அப்படின்னா உன்னை அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படின்னா நீ கஷ்டப்பட்டு படிச்சிரு, டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணிடு, ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிரு, வேலைக்கு போயிரு, செட்டில் ஆயிடலாம் அப்படின்றத எங்கள் அப்பா சொன்னார். ஆனால் நான் உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கேன் ஒரு ஆண்டர்ப்ரனராக, ஒரு பிஸ்னஸ் மேனாக. ஸோ நான் தான் சுதர்ஷன், ஃபவுண்டர் ஆஃப் தமிழ் ட்ரேடர். எங்கள் அப்பா சொன்னது வந்து தப்பான விஷயம். பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் கிடையாது. பட் ஆனால் பணம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யாருமே இங்கே சொல்லி தரதில்லை. அதனால தான் அது கஷ்டமாக மாறுது. இப்போ நம்ம 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டால் கலெக்டர்னு சொல்லுவோம். அதுவே 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது நம்ம என்ன ஆகணும்னா ஒரு டாக்டராவது ஆகணும்னு சொல்லுவோம். 12th வரும்போது எதனா ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ நம்ம வளர வளர என்ன ஆகுது, நம்மளோட பயம் கூட்டிகிட்டே வருது லைஃப் மேலே. அதே பயம் தான் எனக்கும் இருந்துச்சு. நான் 12th முடிச்சுட்டு நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணி 12th படித்தேன். பட் ஆனால் பண்ண முடியல. கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியானதுனால நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி படித்தேன். அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் சேல்ஸ் ஜாப் போனேன். ஆனால் வாழ்க்கை அங்கே தான் மாறிச்சு. எஸ், எல்லாருக்குமே வேலை கிடைச்சா லைஃப் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வேலை இழக்கும் போது தான் என் லைஃபே மாறிச்சு அப்படின்னு சொல்லுவேன். அந்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான நாள், ஒரு சம்பவமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அன்றைக்கி நான் அந்த பர்சனை மீட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அந்த ஜாப் வந்து இருக்கும், அப்படி இல்லைனா எனக்கு வேலை போயிடும். அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான டே. ஸோ ஒரு 3 hours நான் ட்ராவல் பண்ணி போய் அந்த கிளைண்ட்டை மீட் பண்ண வேண்டியது. நான் ஒரு 4 hours முன்னாடியே கிளம்பிட்டேன். ஏன்னா சென்னை டிராஃபிக் பற்றி நம்மளுக்கு தெரியுன்றதுனால கிளம்பி போய் மீட் பண்ணலான்னு போகும்போது ஒரு 10 minutes லேட் ஆயிடுச்சு டிராஃபிக்னால. அண்ட் அந்த கிளைண்ட்டு கால் பண்ணி நான் சொல்கிறேன் வந்துட்டேன் நான் அப்படின்னா, இல்லை நீ 10 நிமிஷம் லேட்டாக வந்துட்டேன், ஸோ அதனால் அவனை மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் இவ்வளோ ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன், இது என்னோட கெரியரில் ரொம்ப முக்கியமான டே அப்படின்னு சொல்கிறேன். இல்லை நீ லேட்டாக வந்துட்டேன், என்னால் பார்க்க முடியாது, சாரி அப்படின்னு அவங்க காலை கட் பண்ணிட்டாங்க. அண்ட் அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, வேலை போகிறது கூட கஷ்டம் இல்லை, ஆனால் வேலை போயிடுச்சுன்னு எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அதை நினச்சி அப்படின்ற ஒரு பயம் வருது இல்லையா, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்ட்டு அந்த இடத்துல நான் 2 விஷயம் யோசித்தேன். ஒன்று, லைஃப்பில் ஹார்ட் ஒர்க் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு பெரிய பொய் அப்படின்றது. 2வது, நம்மளுக்காக நம்ம ஒர்க் பண்ணலன்னா வேற யாருக்குன்னா நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் யூ டோன்ட் ஒர்க் ஃபார் யுவர் ட்ரீம்ஸ் யூ வில் பி ஒர்க்கிங் ஃபார் சம்ஒன் எல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சது. ஸோ அப்போ நான் டிசைட் பண்ணேன், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், பட் ஆனால் ரைட் டைரக்ஷனில் பண்ணால் தான் என்னால் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். அண்ட் எனக்காக நான் ஒர்க் பண்ணணும், அப்படின்னா நான் வேறு யாருக்கோ தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணுன்றது எனக்கு புரிஞ்சுது. ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, எனக்காக நான் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு போயிட்டு உட்காந்து அன்றைக்கி நைட்டு வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், சரி எப்படின்னா நம்ம எதனா ஒரு வழி கண்டுபிடிச்சிடலான்ட்டு நெட்டில் ஓப்பன் பண்ணி பெஸ்ட் ஏர்னிங் மெத்தட்ஸ், பெஸ்ட் ஏர்னிங் பிஸ்னஸ் இந்த மாதிரிலாம் நான் கூகுள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைமில் வந்து ஒரு 5 விஷயம் கிடச்சிது. டேட்டா என்ட்ரி, அதுக்கப்புறம் ஆன்லைன் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், கேப்சர் ரைட்டிங் அண்ட் 5th ஒரு விஷயம் இருந்துச்சு. இந்த 4 விஷயம் ட்ரை பண்ணி பார்ப்போம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். எதுவுமே ஒர்க் ஆகலை, எல்லாமே ஸ்கேம் மாதிரி, ஒரு ரொம்ப எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியே இல்லை. ஆனால் 5th விஷயம் ஒன்று இருந்துச்சு, அதை பற்றி தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஏன் அவ்வளோ வெறித்தனமாக நான் இது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்குது, அது மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். என்னன்னா எங்கள் அப்பா அம்மா தான். அதாவது இப்போ என்னோட வயசு வந்து 25, எங்கள் அப்பாவோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 60. ஒரு 25 இயர்ஸில் நான் ஒரு ஜாப் போய்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்றேனே வச்சுக்கலாம். அப்போ என்னோட வயசு 50 இருக்கும். அப்போ எங்கள் அப்பாவோட வயசு என்னன்னா 85 டெக்னிக்கலி. அப்போ நான் வந்து அவரை ஒரு ஆடி கார் கூட்டிகிட்டு போனாலோ, இல்லை ஒரு க்ரூஸில் வந்து அவரை கூட்டிகிட்டு போனாலோ, இப்போ அவர் ஹாப்பியாக அதை என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு 85 ஏஜில் அவரால் பண்ண முடியுமானா ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். கண்டிப்பாக அவரால் வந்து அந்த ஹெல்த் கண்டிஷன் இப்போ இருக்கிற மாதிரி அப்போ சப்போர்ட் பண்ணாது. ஆனால் அவங்க நம்மளுக்காகவே வந்து அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க சின்ன வயசுலேருந்து. பட் நம்ம திருப்பி அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா பெருசாக எதுவுமே இல்லை. அப்போ எனக்கு தோணுச்சு, அப்போ நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறது மட்டும் இங்கே முக்கியம் இல்லை, ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆகிறது எனக்கு முக்கியம் இல்லை, நான் சீக்கிரமாக ஆகணும். அப்போ தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நான் ஏதோ ஒன்று பண்ண முடியும். நான் மட்டும் வாழ்ந்தான்னு இருக்கக்கூடாது இல்லையா, எனக்காக அவ்வளோ பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காக நான் திருப்பி எதனா பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தென் ஐ ஸ்டார்டட் லைக் சீக்கிரமாக பண்ணணும். எஸ், ஆப்வியஸாக வந்து ஒரே நாள்லையோ ஒரு மாதத்துலையோ எதுவும் கொண்டு வந்துட முடியாது. பட் ஆனால் மற்றதை விட சீக்கிரமாக பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் அந்த 5th விஷயம் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. தட் இஸ் கால் ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது எனக்கு தோணுச்சு, இதை பற்றி யாருமே எதுவுமே பேச மாட்டுறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஏன் கஷ்டமாக இருக்குன்னு நிறைய பேர் போட்டிருக்காங்க, நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா ஒரு விஷயம் வந்து அதை பற்றி ரொம்ப புதிராகவே இருந்துச்சு, நிறைய பேர் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணல, தெரிஞ்சவங்களும் அதை பற்றி தப்பாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, அப்போ இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றதுனால நான் உள்ளே போயிட்டு பார்த்தேன்.
அண்ட் ஒரு 1 இயர் ஆஃப் ஸ்ட்ரகிள், நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணேன். அப்போ என் மென்டார் என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொன்னார். சுதர்ஷன், 10% ஆஃப் த பீப்புள் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் 1 இயர் கிராஸ் பண்ணுவாங்க. 90% ஆஃப் த பீப்புள் வந்து கண்டிப்பாக அவங்க ஃபர்ஸ்ட் இயர்லேயே குவிட் பண்ணிட்டு போயிடுவாங்க லாஸஸ்னால. நீ 1 இயருக்கு அப்புறம் வரும்போது சப்போஸ் நீ லாஸில் இருந்தனா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ குவிட் பண்ணிட்டு போயிட்ட அப்படின்னா எதுவுமே மாற போகிறதில்ல உன் வாழ்க்கையில். ஆனால் நீ குவிட் பண்ணல அப்படின்னா அட்லீஸ்ட் நீ ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் ஆகுது இருக்கும், உனக்கு எது வேணும் நீயே டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா குவிட்டே பண்ணல. 2 இயர்ஸ் ஆச்சு நான் சிங்கிள் பெனி ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஆஃப்டர் செகண்ட் இயர் திங்ஸ் மாற ஆரம்பிச்சது. அந்த நேக் நம்மளுக்கு தெரிஞ்சது, கரெக்டாக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் 2.5 இயர்ஸில் நான் சூப்பராக ஏர்ன் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நான் உங்களோட நின்றுட்டு இருக்க ஒரு செல்ஃப் மேட் க்ரோர்பதியா மந்த்லி 5 lakh rupees மேலே ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இது பெரிய விஷயம் இல்லை, இதை நான் ரொம்ப பெருசாக பார்க்கல. ஆப்வியஸாக இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். பட் இதை விட ஒரு பிக்கஸ்ட் ஹாப்பினஸை நான் என்ன பார்க்குறேன்னா 2 விஷயம். ஒன்று, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு நான் நிம்மதியான தூக்கத்தை கொடுத்துருக்கேன். உங்கள் பையன் அவனோட வாழ்க்கையை அவனால் பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு திருப்தி. 2வது, என்ன மாதிரியே நிறைய பேர் ட்ரீம்ஸோடு இருந்திருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு 2500 பீப்புளுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தமிழ் ட்ரேடர் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து அதில் 2500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக படிச்சிருக்காங்க. அவங்களோட ட்ரீம்ஸ்க்காக அவங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு நானும் ஒரு ரீசனாக இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். பட் ஆனால் இது எல்லாராலையுமே பண்ண முடியுமா, இல்லை ஒரு சில பேரால் மட்டும் தான் பண்ண முடியுமான்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் இல்லையா. அதுதான் இங்கே நான் சொல்ல ஒரு பாயிண்ட். கண்டிப்பாக எல்லாராலையும் பண்ண முடியும், இல்லை எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா 3 இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் இருக்கணும், பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பெரிய கேபிட்டல் உங்களுக்கு தேவைன்ட்டும் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். நம்ம ஒரு ஜாப்லேருந்து ஒரு பெரிய லைஃப் ஸ்டைல் மாறணும்னா பிஸ்னஸ் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு நிறைய கேபிட்டல் தேவை, இல்லை ஒரு பேக்ரவுண்ட் இருந்தால் தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் இங்கே எதுவுமே கிடையாது. 2வது விஷயம், நீங்கள் மட்டும் தான் உங்கள் சக்ஸஸ்க்கு ரெஸ்பான்சிபிள். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் போகிறேன் அப்படின்னா நிறைய பீப்புள் அங்கே இன்க்ளூட் பண்ணுறதா இருக்கும். பட் இங்கே நான் என்னோட அனாலிசிஸ், என்னோட ஹார்ட் ஒர்க், என்னோட கஷ்டம் எல்லாமே ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் இதில் வரப்போகுது. ஸோ அப்போ நீங்கள் மட்டும்தான் ஒரு சோல் சர்வைவர். 3வது, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் சரி உங்களால் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சதுன்னா இதில் நீங்கள் அந்த நேக்கை கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ 3rd இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், யுவர் ஓன் பாஸ். அதாவது நீங்கள் உங்களோட டைம்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது ஃபுல் டே நீங்கள் உட்காரணும்னு அவசியம் கிடையாது, உங்களோட நீட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறதுனால தான் பிஸ்னஸாக நீங்கள் வந்து ட்ரேடிங்கும் பண்ண முடியும். அட்லீஸ்ட் சைடில் ஆரம்பித்து நீங்கள் சூப்பராக கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நான் பேசாத ஒரே ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் பேஷன். அதாவது பேஷன் பற்றி ஏன் நான் லாஸ்ட்டாக பேசுகிறேன்னா, நம்மக்கிட்ட மணி இல்லை அப்படின்னா பேஷன் எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் பேஷன் மட்டும் நோக்கி நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் சக்ஸஸ்ஃபுல் கேரண்டீடாக ஆக முடியுமான்னு தெரியல. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ட்ரீம் இருக்குது, ஒரு பெரிய சினிமா ஸ்டார் ஆகணும், ஒரு செலிபிரிட்டி ஆகணும்னு சின்ன வயசுலேருந்தே ஆசை இருந்துச்சு. பட் ஆனால் நான் டேரெக்டாக போயிட்டு நான் பண்ணியிருந்தேன்னா என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமோ இல்லையோ எனக்கு தெரியாது. பட் ஆனால் இப்போ ட்ரேடிங் எனக்கு இன்னும் ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கு. அப்படின்னா என்னோட ட்ரீமை சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு டைம் கொடுத்துருக்கு, ஃப்ரீடம் கொடுத்துருக்கு. இப்போ நான் போயிட்டு நான் அட்லீஸ்ட் ட்ரை பண்ண முடியும். மேபி நான் வின் பண்ணனா என்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இது பண்ணாமல் டைரெக்டாக நான் வந்திருந்தேன்னா சொல்ல முடியாது, எப்படி வேணால் போயிருக்கலாம். ஸோ உங்களோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ட்ரேடிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன மாதிரி இல்லை, என்னோட வெறியா, என்னோட சூப்பர் நீட்ஸோட நிறைய பேர் நீங்கள் இருப்பீங்க, சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்ட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா விட்டுறாதீங்க. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட தாத்தாவோட தாத்தா பேர் கேட்டால் உங்கள் யாருக்குமே மேபி தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் ஆனால் உங்கள் தாத்தாவோட தாத்தா மகேந்திர சிங் தோனியாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. அப்போ நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான், லைஃப் இஸ் ஒன்ஸ். அந்த ஒரு லைஃப்பை எவ்வளோ பெஸ்ட்டாக வாழணுமோ, எவ்வளோ செமையாக நம்ம வந்து வாழணுமோ அந்த மாதிரி வாழ்ந்து எல்லாருக்குமே நம்ம வந்து இவன் வாழ்ந்தான் பார்த்தியா அந்த மாதிரி நம்ம சொல்கிற அளவுக்கு வாழணும். ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு லைஃப் தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட டோட்டல் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா, நீங்கள் ஒருத்தர் அப்படின்றது வந்து ஒருத்தர் கிடையாது, ஒரு தலைமுறை. ஸோ நீங்கள் ஒருத்தர்ன்றது வந்து ஒரு தலைமுறையோட அடையாளம். நீங்கள் ஒருத்தர் வளர்ந்தீங்கன்னா உங்கள் தலைமுறையே மாறிடும் அப்படின்றதா விஷயம். விட்டுறாதீங்க, பிடிங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.